ஒரே நாள்ல 2 முறை ஆல் அவுட் ஆன வெஸ்ட் இண்டீஸ் அணி. ஸோ இதுல நம்ப முடியாத இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரா நம்ம தமிழக பிளேயர் வாஷிங்டன் சுந்தர் ஒரே நாள்ல 17 விக்கெட் அவர் ஒருத்தராகவே எடுத்திருக்காரு. ஸோ வெஸ்ட் இண்டீஸ் அணி பக்கம் 2 முறை ஆல் அவுட் ஆகுறாங்க அப்படின்னா அவங்க கையில இருக்கிறதே 20 விக்கெட் தான். அந்த 20 விக்கெட்ல தான் நம்ம தமிழக பிளேயர் வாஷிங்டன் சுந்தர் அவர் ஒருத்தராகவே ஒரே நாள்ல 17 விக்கெட் இன்னைக்கு எடுத்திருக்காரு. ஸோ இதன் காரணமா இரண்டாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் நம்ம இந்தியா எதிர்பார்க்காத மிகப்பெரிய அபாரமான வெற்றி. இரண்டாவது நாள் முடியறதுக்கு உள்ளேயே இதுவரைக்கும் கிரிக்கெட் உலகம் பார்த்திராத மிகப்பெரிய அபாரமான வெற்றியை இப்ப சற்று கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த டே 2 ஆட்டத்துல நம்ம இந்தியா அடைஞ்சிருக்காங்க வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக. ஸோ அது எல்லாமே என்ன அப்படின்னு ஒரு ஹைலைட்ஸ் மாதிரி இந்த வீடியோவில் இப்ப விவரமா தெளிவா பார்த்துடலாம். வீடியோவுக்கு நீங்க ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. ஸோ வெஸ்ட் இண்டீஸ் அணி 2 டெஸ்ட் மேட்ச் ஆட்டங்கள் கொண்ட தொடரை விளையாடுறதுக்காக இப்போ நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவுக்கு எதிராக விளையாண்ட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் வெஸ்ட் இண்டீஸ் அணி வரலாறு காணாத தோல்வியை வெறும் 2.5 நாட்கள் கூட விளையாட முடிக்கல. அதுக்குள்ள மோசமா தோல்வி அடைஞ்சிருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்படி இருக்க டெல்லிக்கு போய் இறங்கின நம்ம இந்திய பிளேயர்கள், அதே போல வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்கள், இவங்க எல்லாருமே இரண்டாவது டெஸ்ட் மேட்சுக்கு முன்னாடி ஒரு முன்னோட்டமாக நடந்த மேட்ச். இந்த மேட்ச் 3 நாள் ஆட்டமாக தற்போது நடந்துகிட்டு வருது. இந்த ஆட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா நேற்று ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணியிருக்காங்க. அதுவும் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருமே பேட்டிங்கில் வெஸ்ட் இண்டீஸ் அணியை அடித்து துவம்சம் செஞ்சு சுமார் 520 ரன்கள் ஒரே நாளில் நம்ம இந்தியா ரன்னை குவிச்சிருக்காங்க. டெஸ்ட் வரலாற்றில் அதிகபட்சம் ஒரு 400 இல்லைனா 450 ரன் வேணா எடுக்கலாம் ஒரே நாளில். 500 ரன்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் டெஸ்ட் வரலாற்றிலேயே யாருமே எடுத்தது கிடையாது. ஆனால் வெஸ்ட் இண்டீஸ் அணி ஒரு கத்துக்குட்டி அணி, ஒரு துவம்சம் செய்யக்கூடிய எல்லா தகுதியுமே இருக்கக்கூடிய அணி அப்படின்னு நம்ம இந்திய பேட்ஸ்மேன்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஓபனரா வந்த KL ராகுல், அதே போல SSC ஜெய்ஸ்வால் 2 பேரும் ஆரம்பத்தில் இருந்தே இது ஒரு ஒன் டே மேட்ச் மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக விளையாண்டாங்க. இதுல ஆரம்பத்தில் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ண SSC ஜெய்ஸ்வால் 105 பந்துக்கு அவருடைய 110 ரன்கள் எடுத்து அவுட் ஆனாரு. KL ராகுல் அவர் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாலுக்கு பால் ரன் எடுத்தாரு, ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. 75 ரன்கள்ல KL ராகுல் அவர் அவுட் ஆக, அடுத்து உள்ள வந்த நம்ம தமிழக பிளேயர் சாய் சுதர்ஷன் இந்த மேட்ச்ல அபாரமான சூப்பரான இன்னிங்ஸை அவர் விளையாண்டாரு. கிட்டத்தட்ட 145 பந்துக்கு சாய் சுதர்ஷன் 142 ரன்கள் எடுத்தாரு. ஸோ இவங்க எல்லாருடைய பேட்டிங்கும் பார்க்குறப்ப ஒரு விஷயத்தை நம்ம இந்திய பிளேயர்கள் முடிவு பண்ணிட்டாங்க. பாலுக்கு பால் ரன் எடுக்கிறோம், டெஸ்ட் மேட்ச் மாதிரி டொக்கு வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு அடுத்தடுத்து வந்த பிளேயர்கள் எல்லாருமே பாலுக்கு பால் ரன் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இதன் காரணமாக நம்ம இந்தியன் ஸ்கோர் பாலுக்கு பால் உயர்த்துக்கிட்டே இருந்துச்சு. அடுத்ததாக வந்த சுப்மன் கில் அவரு கூட 90 ரன்கள் எடுத்தாரு. இப்படி அடுத்தடுத்து வந்த பிளேயர்கள் எல்லாருமே ரன்னை எடுத்துக்கிட்டே இருந்ததால டெஸ்ட் மேட்ச் அப்படின்னா ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 90 ஓவர்கள் போடுவாங்க நமக்கு தெரியும். ஸோ 90 பந்து ஃபேஸ் பண்ண நம்ம இந்திய அணி கடைசியாக 520 ரன் எடுத்திருந்தாங்க. 5 விக்கெட் மட்டுமே இழந்திருந்தாங்க. இப்படி இருக்க டே 1 ஆட்டமும் பார்த்தீங்கன்னா 90 ஓவரில் நிறைவடைஞ்சது. அடுத்ததா டே 2, அதாவது இன்னைக்கு நம்ம இந்தியா தொடர்ந்து பேட்டிங் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்துல எப்படி வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக சொன்னாங்களோ அதே சம்பவம் தான் இன்னைக்கும் நடந்துச்சு. நாங்க டிக்ளேர் பண்ணிக்கிறோம், நீங்க வந்து பேட்டிங் பண்ணுங்க அப்படின்னு வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்களை அழைக்க அந்த இடத்துலயே வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்கள் எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி இருக்க ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 ஓவர் மட்டும்தான் பும்ரா, அதுக்கப்புறமா சிராஜ் 2 பேருமே வீசினாங்க. அதுக்கப்புறமா பெருசா ஃபாஸ்ட் போலர்களை போடாம நம்ம தமிழக பிளேயர் வாஷிங்டன் சுந்தர், அதுக்கப்புறமா குல்தீப், இவங்க 2 பேருமே தான் பந்து போட ஆரம்பிச்சாங்க. ஸோ வாஷிங்டன் சுந்தர் அவர் போட்ட ஃபர்ஸ்ட் ஓவர் கடைசி பந்துலேயே விக்கெட்டை எடுத்தாரு. 5வது ஓவர் தான் போட்டாரு, அந்த ஓவர்லேயே ஒரு விக்கெட். அதுக்கப்புறமா சுந்தர் அவர் போட்ட 7வது ஓவரில் 2 விக்கெட்டுகளை எடுத்தாரு. அதுக்கப்புறமா அவர் போட்ட 9வது ஓவர், அந்த ஓவர்லையுமே ஒரு விக்கெட். இப்படி கன்சிஸ்டண்டா சுந்தர் அவர் போட்ட ஓவர்களில் மட்டுமே விக்கெட் கிடைச்சிது. ஸோ ஜடேஜா இந்த மேட்ச்ல அவர் இல்லை அப்படிங்கிறது நம்ம சுந்தர் அவருக்கு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். குல்தீப் அவரால் பெருசா விக்கெட் எடுக்க முடியல. ஆனால் சுந்தர் அவருடைய பால் நல்லா பிச்சாகி ஸ்கிட் ஆகி போனதால வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்கள் எல்லாருமே சுந்தர் அவருடைய பாலை பேட்ல டிஃபென்ஸ் வைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இதன் காரணமா சுந்தர் அடுத்தடுத்த ஓவர்களில் கிடுகிடுன்னு விக்கெட்டை எடுத்தாரு. ஸோ இன்னைக்கு மத்தியானம் லஞ்ச் பிரேக் முடியறதுக்குள்ளே வெஸ்ட் இண்டீஸ் அணி 8 விக்கெட்டுகளை இழந்துட்டாங்க. அதில் 6 விக்கெட்டை நம்ம சுந்தர் அவர் மட்டுமே வீழ்த்திருந்தாரு.
இப்படி இருக்க லஞ்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்து வந்த ஃபர்ஸ்ட் ஓவர்லயே நம்ம சுந்தர் அவர் தான் வீசியிருந்தாரு. அந்த ஓவர்லயே அந்த 2 விக்கெட்டுகளையுமே வெஸ்ட் இண்டீஸ் அணி அவங்க இழந்து ரொம்ப மோசமா 45 ரன்னுக்கே வெஸ்ட் இண்டீஸ் அணி 10 விக்கெட்டையுமே இன்னைக்கு மத்தியானம் தான் அவங்க இழந்திருந்தாங்க. இப்படி இருக்க ஃபாலோ ஒன் விழுந்துருச்சு. ஏன்னா நம்ம இந்தியா 520 ரன் எடுத்திருக்காங்க. ஆனா வெஸ்ட் இண்டீஸ் 45 ரன் எடுத்திருந்தாங்கன்னா இதுக்கு 1, 2, 3 ஃபாலோ ஒன் கூட கொடுக்கலாம் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு. ஸோ இதன் காரணமா மீண்டும் ஃபாலோ ஆன் அவங்களுக்கு விழுந்ததால மீண்டும் வெஸ்ட் இண்டீஸ் அணி அவங்களே பேட்டிங் பண்ண வந்தாங்க. ஸோ லஞ்ச் முடிஞ்சு வந்த ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே அவுட் ஆன கையோட மீண்டும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓவரே நம்ம சுந்தர் அவர் தான் வீசினாரு. 2வது இன்னிங்ஸ் வெஸ்ட் இண்டீஸ் மீண்டும் அவங்க பேட்டிங் பண்ண துவங்குறாங்க. சுந்தர் அவர் தான் ஸ்டார்ட்டே பண்ணாரு. ஸோ சுந்தர் அவருக்கு ஃபர்ஸ்ட் ஓவர் மேடின் ஓவர் கிடைச்சது, விக்கெட் எதுவும் கிடைக்கல. ஆனால் மீண்டும் 2வது 3வது இப்படி மாற்றி மாற்றி குல்தீப் அதே போல சுந்தர் இவங்க 2 பேர் மட்டுமே தான் பந்து போட்டாங்க. ஃபாஸ்ட் போலர்களுக்கு தரவே இல்லை. இதில் 5வது ஓவரில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சுந்தர் மீண்டும் ஓப்பனர்களான 2 பேரையுமே ஒரே ஓவரில் நம்ம சுந்தர் 5வது ஓவரில் வாஷிங்டன் சுந்தர் தூக்குனாரு. இப்படி இருக்க 6வது ஓவரில் குல்தீப் அவரும் விக்கெட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதே போல 5வது ஓவர் கடைசி பந்து விக்கெட். அதே போல இங்க 7வது ஓவர் முதலாவது பந்திலேயே சுந்தர் அவர் விக்கெட் எடுத்ததால அவருக்கு ஹேட்ரிக் பால் வீசறதுக்கான வாய்ப்பும் கூட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிடைச்சது. ஹேட்ரிக் பால்ல கூட சுந்தர் ரொம்ப அற்புதமா பால் பிச் ஆகி ஸ்கிட் ஆகி போய் ஸ்டம்ப் அடிக்க போச்சு. ஆனா அந்த பால் காலில் பட்டுடுச்சு. ஸோ இது ஒரு இன்டர்நேஷனல் மேட்சாக இருந்துச்சுன்னா கண்டிப்பா ரிவ்யூ எடுத்து சுந்தர் அவருக்கு ஹேட்ரிக்கே கிடைச்சிருக்கலாம். ஆனா அம்பையர் பார்த்தீங்கன்னா அவர் அவுட் கொடுக்கல. ஜஸ்ட்ல ஒரு மிஸ் ஆயிடுச்சு. சுந்தர் அவருக்கு ஹேட்ரிக் கிடைக்காம போயிடுச்சு. ஆனாலுமே அந்த ஓவர்லயுமே ஒரு விக்கெட் அதுக்கப்புறமா எடுத்தாரு. ஹேட்ரிக் மிஸ் ஆனாலும் விக்கெட்டை எடுத்தாரு. அதே போல குல்தீப் அவருக்கு கிடைச்ச அந்த ஒரு விக்கெட்டுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அவருக்கு பெருசா ஓவர் கிடைக்கல. அவரால் விக்கெட்டையும் வீழ்த்த முடியல. ஆனா வாஷிங்டன் சுந்தர் அவருக்கு போடுற ஒவ்வொரு பந்தையுமே டிஃபென்ஸ் வைக்கவே பிளே வைக்கவே வெஸ்ட் இண்டீஸ் பேட்ஸ்மேன் ஒவ்வொருத்தரும் பயங்கரமா பயந்தாங்க. இப்படி இருக்க அப்ப கரெக்டா டீ பிரேக் வந்ததால டீ பிரேக்குக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம வாஷிங்டன் சுந்தர் 4 விக்கெட்டை எடுத்திருந்தாரு. குல்தீப் வெறும் 1 விக்கெட்டை மட்டுமே எடுத்திருந்தாரு. ஸோ டீ பிரேக்குக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா மீண்டும் ஃபர்ஸ்ட் ஓவரை குல்தீப் அவர்கிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அந்த ஓவர்லயே பார்த்தீங்கன்னா 2 விக்கெட்டுகளை பரிதாபமா வெஸ்ட் இண்டீஸ் இழந்தாங்க. அதுக்கப்புறமா டீ பிரேக்குக்கு அடுத்து 2வது ஓவர்லயே குல்தீப் அவருடைய ஓவரில் ஒரு ரன் அவுட் வேற ஆக கடைசியா 17 ரன்னுக்கே வெஸ்ட் இண்டீஸ் அணி 8 விக்கெட்டுகளை இழந்துட்டாங்க. இப்படி இருக்க ஒரு வழியா 8வது விக்கெட்டுக்கு கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் போட்ட வெஸ்ட் இண்டீஸ் அணி ஒரு 15 ரன் எடுத்தாங்க. ஒரு 32 ரன்கள் வரைக்கும் வந்திருந்தப்ப மீண்டும் நம்ம வாஷிங்டன் சுந்தர் அவருடைய ஓவர்லேயே 2 கிளீன் போல்டு அடுத்து பால் ஸ்கிட் ஆகி ஸ்டம்புக்கு ராக்கெட் வேகத்தில் போய் அடிச்சு அடுத்தடுத்து 2 விக்கெட்டுகளை நம்ம வாஷிங்டன் சுந்தர் எடுத்து கடைசியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 45 இப்ப 2வது இன்னிங்ஸ் ஃபாலோ ஆனதுக்கு அப்புறமா கூட வெஸ்ட் இண்டீஸ் அணியால ஸ்கோர் பண்ண முடியல. 32 ரன்னுக்கு ஆல் அவுட். ஸோ ஓவராலா இன்னைக்கு டே 2 இந்த ஒரே நாள் டே 2ல ஃபர்ஸ்ட் 45 அதுக்கப்புறமா ஃபாலோ ஒன் அடுத்து 32 2 முறை ஒரே நாள்ல ஆல் அவுட் ஆன ஒரே அணி அப்படிங்கிற அந்த மோசமான சம்பவத்தை இன்னைக்கு வெஸ்ட் இண்டீஸ் அணி அவங்க அடைஞ்சிருக்காங்க. இந்த சாதனையை நம்ம இந்தியாவும் நிகழ்த்தியிருக்காங்க. ஸோ இதில் எல்லாருமே கவனிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டான விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக பிளேயர் வாஷிங்டன் சுந்தர் ஜடேஜா இந்த மேட்ச்ல அவர் விளையாடல அப்படிங்கிறத கரெக்டாக அவர் பயன்படுத்திக்கிட்டு இன்னைக்கு ஒரே நாளில் வாஷிங்டன் சுந்தர் அவர் மட்டுமே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 7 விக்கெட் அதுக்கப்புறமா செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 9 விக்கெட். ஸோ ஓவராலா வாஷிங்டன் சுந்தர் அவர் மட்டுமே இந்த மேட்ச்ல 17 விக்கெட்டுகளை வீழ்த்திருக்காரு. ஒரு நாள்ல ஒரு பிளேயர் 17 விக்கெட் வீழ்த்துறாரு அப்படின்னா கிரிக்கெட் வரலாறு இது பார்க்காத மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க சம்பவம் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் 3 நாள் நடக்க வேண்டிய இந்த டெஸ்ட் மேட்ச் வார்ம் அப் மேட்சை இன்னைக்கு 2 நாள்லயே இந்தியா 2 வாட்டி வெஸ்ட் இண்டீஸ் அணியை ஆல் அவுட் செஞ்சு அபாரமான வெற்றியை அடைஞ்சிருக்காங்க.